இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க தயாராக இருக்கின்றான். நாங்கள் கேட்க தயாராகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பை பாருங்கள். அல்லாஹு தஆலா அதற்கு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சொன்னான் அந்த ஷைத்தானிடம், நீ வழி கெடுக்கக்கூடியவனாக இருந்தால் நான் கஃபாராக, அதாவது அந்த பாவங்களை மன்னிக்க கூடியவர்களாக, நான் அவர்களை குற்றங்கள் அற்றவர்களாக மாற்றுவதற்கு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்வார்கள். காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர். அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களின் பால் ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறு எங்களின் பால் எச்சரித்து இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறும் முதலில் அடியேனான எனக்கும் அப்பால் உங்களுக்கும் பசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். பேரன்மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம், ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தை அடைந்த அனைவருமே பாக்கியசாலிகள். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் நான் கூலியாக இருக்கின்றேன் என்கின்றான். அல்லாஹ் நான் அதை தருவேன், சுவர்க்கத்தை தருவேன், அந்த நன்மையை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மாதத்திற்கு செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலியாக நானே என்கின்றான் அல்லாஹ். என்றால் அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் செய்யுமாறு சொல்லி இருக்கின்றான். நாங்கள் அமல் செய்கிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் தராவீஹ் என்றும் நாங்கள் பல இதர வணக்கங்கள் என்றும் நாங்கள் இந்த மாதத்திலே அமல் செய்கின்றோம். ஆனால் நாங்கள் அமல் செய்துவிட்டு எங்களுடைய தகுதிக்கு ஏற்பவாறு எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, நாங்கள் அதை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்கின்றோம். யா அல்லாஹ், எனக்கு இப்படியாப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, இதை எனக்கு லேசாக்கித்தா. எனக்கு கடன் தொல்லை இருக்கின்றது, இதை லேசாக்கித்தா என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், என்ன தெரியுமா? அடியானே, நீ இந்த ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்கினால் நான் கூலியாகின்றேன் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தகுதிக்கு ஏற்பவாறு, அதாவது அடியார்களாகிய நாங்கள் எங்களுடைய தகுதிக்கு ஏற்பவாறு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்பவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலியை தருகின்றேன் என்கின்றான் அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தகுதி எந்த அளவு யாருக்காவது சொல்ல முடியுமா? அல்லாஹு தஆலாவுடைய அளவு இந்த அளவுதான் என்று மட்டிட முடியுமா? முடியாது. அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, அந்த அளவு பாக்கியசாலிகள் நாம் ஏன் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம்? ஆனால் துர்பாக்கியசாலிகள், அதாவது பாக்கியம் அற்றவர்களும் இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு முறை பிம்பரிலே ஏறுகின்ற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் 3 துஆ கேட்கின்றார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆமீன் சொன்னார்கள். நாம் அனைவரும் மறந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸ். இரண்டாவதாக கேட்கின்றார்கள், ரமலானுடைய மாதம் வந்தும் அந்த மாதத்திலே யார் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்புக்காக கையேந்தவில்லையோ அவர் இறை நேசத்தில் இருந்து, இறை அருளில் இருந்து தூரமாகி விடுவார் என்று வானவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் துஆ கேட்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள் என்றால் அந்த துஆ கபூலாக்கப்பட்டு விட்டது.
அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, என்றால் அந்த மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அந்த மாதத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதுவெல்லாம் தருவதாக வாக்களித்திருக்கின்றானோ அதை அனைத்தையும் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, முதல் 10ஆக நாங்கள் அறிந்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துடைய 10ஐ அல்லாஹ் தந்தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துடைய 10ஐ தந்த அல்லாஹ், அந்த ரஹ்மத் இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், நாம் அறிந்திருக்கின்றோம். என்றாலும் இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அமல் செய்கின்றான் என்றால் அவனை அல்லாஹ் அந்த அமலின் மூலமாக சுவர்க்கம் அனுப்ப மாட்டான். அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ சுவர்க்கம் செல் என்றுதான் அல்லாஹ் சொல்லுவான். அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, அந்த ரஹ்மத்தை அடைவதற்கு அல்லாஹ் தந்த வழிதான் இந்த ரமலானுடைய மாதம் 10 முதல் 10 நாங்கள் 2வது 10ஐ எதிர்நோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த 2வது 10 மக்ஃபிரத்துடைய 10, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய 10ஐ எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 2வது 10 மிக முக்கியமான ஒரு 10. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மகிழ்ச்சி அடைகின்றான், என்னுடைய அடியான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கப் போகின்றான் என்பதை எண்ணி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், ஒரு அடியான் பாலைவனத்திலே, ஒரு வனாந்திர பாலைவனத்திலே ஒரு ஒட்டகையை துளைத்து விட்டு காணாமல் ஆக்கிவிட்டு அவன் தேடி அலைகின்றான். அந்த நேரத்தில் அவன் எவ்வளவு கவலைப்படுவான், என்னுடைய ஒட்டகத்தை காணவில்லையே என்று எவ்வளவு கவலைப்படுவான். அந்த ஒட்டகத்தை கண்டுபிடித்ததுக்கு பின்னால் அந்த மனிதர் எவ்வளவு சந்தோஷம் அடைவான் தெரியுமா, ஆனந்தம் அடைவார் தெரியுமா. அதை விடவும் இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்றால், அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பை பாருங்கள். அல்லாஹு தஆலா அதற்கு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்றே 10 நாட்களையும் அல்லாஹ் ஒதுக்கி இருக்கின்றான் என்றால், அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே என்னுடைய அடியார்கள் கேட்க மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அனைவரும், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அந்த பாவம் செய்யக்கூடியவர்களையும் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? அந்த பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் என்றார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாவம் எந்த அளவு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அளவிட்டு சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் இந்த உலகத்திலே பூமியில் இருந்து வானத்தின் அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் கூட இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கின்றான் என்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, யாருக்கும் சொல்ல முடியாது நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்யவில்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு எதிர்வரக்கூடிய ரமலானுடைய மாதம் 10 நாட்களிலே வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் குர்ஆனிலே, யார் அறியாமலும் யார் பாவம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு தௌபா இருக்கிறது. அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? சமீபத்திலே அவர்கள் பாவம் செய்த சமீபத்திலே அவர்கள் தௌபா கேட்டுக்கொள்ள வேண்டும், அவர்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, அந்த சமீபம் என்பதற்கு இமாம்கள் பல தூரத்தை காட்டுகின்றார்கள் சமீபத்திற்கு. ஏன்? ஒரு வருடத்துக்கு செய்த பாவம்
யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் செய்த தொழில் ரீதியாக, அவருடைய எண்ணங்களின் மூலமாக, அவருடைய பாதங்களை, அவருடைய பார்வையின் மூலமாக, கையினால் நடையத்தினால் செய்த அனைத்து அவர்களுடைய பாவங்களின் மூலமாக அல்லாஹ் அந்த பாவத்தை எண்ணி சமீபமாக யார் அல்லாஹ்விடத்தில் தௌபா பாவமன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்றான் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அந்த பாவ மன்னிப்புக்கான கதவு எவ்வளவு காலம் தெரியுமா? நீங்கள் மனிதர்கள் பாவத்தை செய்யக்கூடியவர்கள், ஆனால் இறைவன் மன்னிக்க கூடியவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக, ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொன்னான், உன்னுடைய அடியார்கள் அவர்களுடைய உடம்பிலே உயிர் இருக்கின்ற வரைக்கும் நான் அவர்களை வழிகெடுப்பேன், அதாவது பாவத்தின் பால் நான் இருத்து கொண்டே இருப்பேன் என்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான் அந்த ஷைத்தானிடம், நீ வழிகெடுக்கக்கூடியவனாக இருந்தால் நான் கஃபாராக, அதாவது அந்த பாவங்களை மன்னிக்க கூடியவர்களாக, நான் அவர்களை குற்றங்கள் அற்றவர்களாக மாற்றுவதற்கு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்வார்கள். அரும்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்புக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். நாங்கள் அந்த மாதத்தை பிரயோஜனமாக நல்லபடியாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நாங்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹு தஆலாவிடம் தௌபா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் நண்பர்கள் என்று சொன்னீர்களே, அதற்கு என்ன விளக்கம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நண்பன் தான் யார் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் கையேந்தி அந்த குற்றத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் நண்பன். ஆனால் அந்த நண்பருக்கு விளக்கம் சொன்னார்கள். எவ்வாறு தெரியுமா? சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு நண்பனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை, அதாவது அல்லாஹ்வுடைய நண்பன் நாங்கள், எங்களுடைய நண்பன் அல்லாஹ்வாக மாறுகிறான், அந்த நண்பனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை எக்காரணம் கொண்டும் செய்ய மாட்டான் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க தயாராக இருக்கின்றான். நாங்கள் கேட்க தயாராகிக் கொள்ள வேண்டும், கேட்க நாங்கள் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் செய்தால் நீங்கள் யாருக்கிட்டையும் போய் செல்ல தேவையான அவசியம் இல்லை. நான் பாவம் செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க தேவையான அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பாவம் செய்தீர்களா, நீங்கள் ரகசியமான முறையில் என்னிடத்தில் கேளுங்கள், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்கள், வெளிப்படுத்துகிறான். அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலே மழை பொழியவில்லை. அனைத்து மக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் வந்து, மூசாவே மழை பொழியவில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்டு நீங்கள் மலையை பொழிய செய்யுங்கள் என்பதாக சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், என்னுடைய மக்கள் மழை இல்லாமல் தவிக்கின்றார்கள், நீ மலையை தந்தருள்வாயாக என்று துவா கேட்ட பொழுது இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், மூசாவே, உங்களுடைய கூட்டத்திலே ஒரு பாவி இருக்கின்றார். அந்த பாவம் செய்த பாவியின் காரணத்தினால் தான் நான் மலையை இறக்காமல் இருக்கிறேன். அந்த பாவி இந்த ஊரை விட்டு சென்றால் நான் மலை பொழிய செய்வேன் என்பதாக அல்லாஹ் சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து கூட்டத்தினத்தில் சொன்னார்கள், இந்த கூட்டத்திலே ஒரு பாவி இருக்கின்றார், அந்த பாவி இந்த ஊரை விட்டு சென்று விட்டால் மழை பெய்யும் என்பதாக இறைவன் சொன்னான். எனவே அந்த பாவி இந்த ஊரை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது சில நேரம் கழித்து இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை பொழிய செய்தான். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து யாருமே செல்லவில்லை.
அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் மழை பொழிய செய்து கேட்டேன், நீ சொன்னாய் பாவி இருக்கின்றார், மழை பொழிய மாட்டேன் என்று சொன்னாய். ஆனால் நீ யாருமே வெளியே செல்லவில்லையே, யாருமே ஊரை விட்டு செல்லவில்லையே, ஆனால் நீ மலையை பொழிதாயே, காரணம் என்ன யா அல்லாஹ் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், மூசாவே, நான் சொன்னது உண்மைதான். பாவி ஒருவர் அந்த உங்களுடைய கூட்டத்திலே இருந்தார். ஆனால் அந்த பாவி நீங்கள் சொன்ன பொழுது அந்த இடத்திலே இருந்து ரகசியமான முறையிலே என்னிடத்தில் தௌபா செய்து மீண்டு விட்டார். நான் அவரை மன்னித்து நான் ஏற்றுக்கொண்டேன், நான் அவரை என்னுடைய இறை நேசராக நான் ஆக்கிக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த அடியாரை எனக்கு கொஞ்சம் காட்டித்தாய், நான் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. அல்லாஹ் சொன்னான், என்னுடைய பாவியாக இருக்கக்கூடிய சமயத்திலே எனக்கு துரோகம் செய்து நான் செய்யாததை நான் சொன்னதற்கு மாற்றம் செய்த அந்த பாவியையே நான் உங்களுக்கு காட்டித் தரவில்லை. இப்பொழுது என்னுடைய இறை நேசராக எனக்கு விருப்பமுள்ள அடியாராக அந்த அடியான் ஆக இருக்கின்றார், நான் இப்பொழுதுதான் உங்களுக்கு காட்டித் தரப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். என்றால் அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, நாங்கள் செய்த பாவத்தை யாருக்கும் இந்த உலகத்திலே யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ரகசியமான முறையிலே அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். நீங்கள் செய்த பாவத்தின் பால் நீங்கள் நெருங்க மாட்டேன் என்று உறுதி கொள்ளுங்கள். மனக்கவலையோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பை தௌபாவை ஏற்றுக்கொள்வான். எனவே வரக்கூடிய அந்த 10 நாட்களை நாங்கள் அழகான முறையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்ஃபிரத்துடைய 10 நாட்களிலே அல்லாஹ் எதை தருவதாக வாக்களித்திருக்கிறானோ அது அனைத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா